தொடர்ந்து 4வது நாளாக சென்னையில் பெய்து வரும் அடைமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழைநீர் வடிகால் வசதிகள் போதுமானதாக இல்லாததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழையால் சாலைகள் நாசமடைந்துள்ளன. திங்களன்றும் கனமழை தொடர்ந்ததால் அலுவலகத்துக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மோசமான சாலைகள் மற்றும் வாகன நெரிசலால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. நான் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறேன். ஒரே தண்ணியாக இங்கே ஒரே அதிகமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி போக மாட்டேங்குது. 3 நாளாகவே இப்படி தான் இருக்குது. வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. எல்லா கார் எல்லாம் ஜாம் ஆகிடுது. இங்கே ஃபுல்லாக பஸ் ஓடல, பஸ் ஓட மாட்டேங்குது. வேற ட்ரைனேஜ் எல்லாம் திறந்துருக்கு, மூட முடியல. தொடர் மழை காரணமாக திங்களன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். ஆனால் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு கடைகளும் களை இழந்து தண்ணீர் சூழ்ந்து நிற்கின்றன. தீபாவளி பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் கோயம்பேட்டிலிருந்து குறைந்தபட்சம் பெருங்களத்தூர் வரை கடுமையான வாகன நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இவ்வாண்டு மழை காரணமாக போக்குவரத்து நெரிசலால் சென்னை ஸ்தம்பிக்க துவங்கியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்வோர் பெருங்களத்தூரை தாண்டுவதற்கே பல மணி நேரமாகிறது.